கண்களை மூடி இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இயேசுவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்மணியை போல் பாதுகாப்பா வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் சபைக்கான ஒரு சொந்தமான இடத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அதற்கான ஞானத்தை தாருங்க, அறிவை தாருங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு எந்த ஒரு இடம் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் அங்கேயுமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்க போதகருக்கு ஆண்டவரே, நீர் அழைத்த உண்மையான அழைப்பு இந்த மாம்பழத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அழைப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. எந்த காலத்திலும் நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கட்டும்படி எங்களுக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே. இரக்கத்தை தாருங்கப்பா. ஸ்தோத்திரமப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை நாங்கள் உற்சாகமா எடுத்து செய்ய எங்களுக்கு ஆண்டவரே இருக்கிற எல்லா மனக்கசப்புகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சோர்வுகள்
ஒவ்வொரு விஷயங்களிலும் எங்களுக்கு விடுதலை தாருங்க ஆண்டவரே. எந்த காலங்களிலும் எந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் இந்த ஊழியங்களை விட்டு விடாதபடி பயபக்தியோடு இந்த ஊழியத்தை பண்ணும்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களுக்கு கொடுத்த நல்ல விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சபையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சிறு கூட்டமாக இருந்தாலும் உண்மையாய் உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்யும்படி கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பத்திரிகை ஊழியத்தை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உற்சாகத்தோடு இந்த ஊழியங்களை செய்யும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் சபையின் நோக்கம் பெரிதா இருக்கிறதே சுவா, அதை நாங்கள் விசுவாசித்து அந்த ஜபத்தோடு நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. வர ஆண்டவரே, புறப்பட்டு பிரயாணப்பட்டு வர விசுவாசிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுகபத்திரமாய் வந்து சேரும்படி கிருபை கொடுங்க. உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எந்த தடைகள் போராட்டங்கள் இல்லாதபடி உற்சாகத்தோடு வரும்படி கிருபை கொடுங்க. சபைக்கு வராமல் இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இருக்க பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களையும் கொண்டு வாங்க ஆண்டவரே. சபை கூடுதலுக்கு வருவதன் மூலமாக பெறுகிற ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஆசீர்வாதங்களையும் தேவ பயபக்தியும் ஆண்டவரே, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதும் அதன் மூலமாக ஒவ்வொரு மனதிலும் ஆண்டவரே அவர்களை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை தொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். வார்த்தையினால ஒவ்வொருவரும் பிழைப்பார்கள் என்று நீங்கள் வேதத்துல சொல்லி இருக்கிறபடி அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் அதோடு பலப்படும்படி கிருபை கொடுங்க. நாங்கள் இந்த காலை வேளையில பாடுகிற பாடல்கள் மூலமாகவும் கேட்கிற தேவ செய்தியின் மூலமாகவும் இயேசுவே உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாகவும் எங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமான ஆண்டவரே ஒரு வார்த்தையா இருக்கும்படியாகவும் எங்களோடு பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையில் இருக்க பண பிரச்சனைகள், தேவைகள் எல்லாத்திலும் இருந்து ஆண்டவரை நல்ல ஏற்ற வழியில சந்தித்து குறைவுகள் இல்லாமல் நிறைவா வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தசம பாகம் காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரை. குறைவுகள் இல்லாமல் நிறைவாய் வைங்க. சாட்சியான ஒரு ஜீவியமான வாழ்க்கையை வாழும்படி கிருபை கொடுங்க. ஊழியத்தில் இன்னும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் எல்லா தேவைகளையும் சந்திங்க. துதிக்கான மகிழ்வும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். முதலாவது பாடல் எண்ணி எண்ணி துதி செய்வாய் இடங்காத கிருபைகளுக்காக உங்கள் தாங்கும் தந்தையுமே இந்த இயேசு கையெழுத்து உற்சாகமாய் மகிமைப்படுத்திய பாடல். எண்ணி எண்ணி துதி செய்வாய் இடங்காத கிருபைகளுக்காக Bye.
பாருங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் துதி செய்வார் என்னிலங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தாமுயமே இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தாமுயமே இந்த இயேசுவின் நாமமே நாமமே உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்காதே உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசன் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசன் துதி செய்வார் என்னிலங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தாமுயமே இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தாமுயமே இந்த இயேசுவின் நாமமே இந்த இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடல்களிலே 16வது பாடலை பாடுவோம். என் அன்பு ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய நாமத்தை போற்றுவோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி நீ தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி நீ தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளிலே இயேசுவே எந்த நாளிலே பெற்ற தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்குரியே. பெற்ற தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்குரியே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே இயேசுவே எந்த நாளுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர்.
நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் நீ நல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் நீ நல்லவோ. பரலோகத்தின் செல்வமே நருளே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே நருளே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. ஹல்லேலூயா. 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 பாட்டு புத்தகத்திலே 13வது பாடலை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே
தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சேதத்தால் இழுத்துக் கொண்டு அறைக்கு சேர்த்துக் கொண்டே. என்னை அநாதி சேதத்தால் இழுத்துக் கொண்டே அறைக்கு சேர்த்துக் கொண்டே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய்தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய்தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. யாரது வேறு முழங்கால் படிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் செய்ததான அதிசயங்கள் நன்மைகள் ஏராளம் ஏராளம் எல்லாவற்றையும் நீ பார்க்கிறவராய் இந்த வேளையிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தயவுக்காய் கிருபைக்காய் ஈவுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வழிநடத்தினதான தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறக்காத நேசர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கவலைகளை நீக்குகிறவரே, மனபாரங்களை நீக்குகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சந்தோஷத்தை கொடுக்கிறவரை, சமாதானத்தை கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உள்ளத்திலே நீர் வாரும் அப்பா, உள்ளத்திலே நீர் தங்கியிரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேறு உண்டாக்கு வழி நடந்துண்டோ என்று பார்த்து நித்திய வழியை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு பிரியமான ஜீவியம் செய்ய கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லமை அனுப்பும் அப்பா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே அபிஷேகிப்பீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயனெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயனெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார்.
சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. தேவன் பிதாவே ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ராஜாதிராஜன் நாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜன் நாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார்.
துதியுங்கள். வாழ்வதனை அவர் காணிக்கை கொடுப்பதை துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களே, இயேசுவுக்காய் எடுத்ததை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே, சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள், எழும்பின துதியுங்கள். தூதர்களே, முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தே, பரிசுத்தர்களே, நிரப்ப துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே தேவமாய் துதியுங்கள். அவனடுத்தோ செயல்களெல்லாம் கர்த்தரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை கண்களை மூடி இரண்டு கண்களை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, இருதயத்தை நெருக்கப்படுத்தி கட்டுகிறார். உங்கள் சிந்தனைகள் யாவும் கர்த்தரையே நோக்கி இருப்பதாக. கர்த்தரை துதித்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, இயேசுவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்முடைய ஊற்று, 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 ஆண்டவரே. அல்லேலூயா, அபிஷேகத்தினாலே நிரப்புகிறாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைகளை செய்தவரே
தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனை கர்த்தர் சந்தித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியால் தொடக்கங்கள் முடிவரை மத்திய பிரசன்னம் நம்மளோடு இருக்கும்படியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தரும்படியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நல்ல வசனங்களை கர்த்தர் தரும்படியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவிதத்தை முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும்படியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரலோக பிதாவே, இம்மட்டும் ஆண்டு பிரச்சனைகளோடு கூர்ந்து வழிநடத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மீதான காரியங்களை பொறுப்படுத்தி நடத்தும். இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். மீட்பரே இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மாறி மாறி வாசிக்க முடியாத நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் எந்திரிச்சிலிருந்து வேதாகமத்தை கையில் எடுக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு போதகத்தை தருகிறேன், உபதேசத்தை விடாதீர்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது இருதயம் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுளே. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. உன் வாய் என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை காக்கும். அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காக்கும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேம்படுத்து, அது உன்னை மேம்படுத்தும். நீ அதை அடக்கிக் கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடந்தபோது உன் நடைகளை இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் நடவாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டுவிடாதே. அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்துவிடு. அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். துன்மார்க்கருடைய பாதையோ காரர்களை போல் இருக்கும். தங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. விளக்குவாயாக. வாசித்த நீதிமொழிகள் சில ஆலோசனைகள் பாஸ்டர் மைக்கேல் எக்னேசியர் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட இந்த நீதிமொழிகளிலே நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத வசனம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம் 2 வசனத்தை வாசிக்கிறதுக்காக. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. 7வது வசனம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். சம்பாத்தியத்தை குறித்து இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சம்பாத்தியத்தை நம்ம வேதத்தின் அடிப்படையில எடுத்துக்கொள்வோமானால் 3 விதமான சம்பாத்தியங்கள்
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான சம்பாத்தியம், இரண்டாவதாக ஆவிக்குரிய சம்பாத்தியம், மூன்றாவதாக நித்திய பரலோக சம்பாத்தியம். 3 விதமான சம்பாத்தியத்தை வேதம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கலாம். உலக பிரகாரமான சம்பாத்தியம் நமக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்னது, அன்னிதினம் நம்முடைய ஆகாரத்துக்காக, ஒரு வீட்டுக்காக, மற்ற தேவைகளுக்காக என்ன செய்யறோம், ஒருத்தவங்க வந்துட்டு வேலைக்குன்னு சென்று, அதாவது ஊழியம் செய்யறவங்க ஊழியம் வந்துட்டு செய்யறாங்க, அதாவது அதன் மூலமாக கர்த்தர் பிழைப்பு விட்டுக்கிறாங்க. வேலை செய்யறவங்க அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பிழைப்புக்காக, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன செய்யறாங்க, வேலைக்கு போறாங்க. வேலை ஈஸியா பார்த்துட்டு வராங்களா? கிடையாது. ஒவ்வொருத்தவங்க வேலை வித்தியாசமா இருந்தாலும் வித்தியாசமான முறையில அவங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்கும். சிலருக்கு வந்து உடல் உழைப்புல கஷ்டம் இருக்கும், சிலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மைண்ட்ல, மனதளவுல உங்களுக்கு அந்த வேலையில போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்துட்டு கண்டிப்பா இருக்கத்தான் வந்துட்டு செய்யும். யாரும் சுலபமா ஈஸியா போயிட்டு என்ன செஞ்சிட முடியாது, சம்பாதித்து விட்டு வர முடியாது. இது உலக பிரகாரமான சம்பாத்தியம். அதை சம்பாதிச்சு வீடு வாசல் சொத்துகள் வந்துட்டு இன்னைக்கு உலகத்தில் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது ஆவிக்குரிய சம்பாத்தியம். ஆவிக்குரிய சம்பாத்தியத்தை நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறோம்? உலக தேவைகளுக்காக நம்ம வந்து பிரயாசப்படுறோம், பணம் வேணும், போகணும், வரணும், எல்லாமே வந்துட்டு நம்ம பிரயாசப்படுறோம். ஆவிக்குரிய சம்பாத்தியத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்துறோமா? ஆவிக்குரிய சம்பாத்தியம்னா என்ன? நம்ம தான் வாசிப்போம், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. இதுதான் ஆவிக்குரிய சம்பாத்தியம். ஞானத்தை சம்பாதிக்கிறது, புத்தியை சம்பாதிக்கிறது. இன்னுமாக நீதிமொழிகள் 18:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவை சம்பாதின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்துட்டு வேதம் வந்துட்டு நமக்கு சொல்லுகிறது. இந்த ஞானத்தை வந்துட்டு எங்க நம்ம போய் சம்பாதிக்கிறது? உலகத்துல வந்துட்டு நம்ம பணத்தை வெளியில வேலை செஞ்சு சம்பாதிச்சிடலாம். ஆனா ஞானத்தை எங்க போய் சம்பாதிக்கிறதுன்னா, ஞானம் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான் ஞானம். நீங்க நீதிமொழிகள் ஃபுல்லா படிச்சு பாருங்க. என் மகனே என்னுடைய போதகத்தை கேள். என் ஞானத்தை வந்துட்டு இது ஞானம் தான் வந்துட்டு போதகமாக, தேவனுடைய வார்த்தையாக வந்துட்டு ஃபுல்லா நீங்க எல்லா அதிகாரத்திலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய வார்த்தை தான் ஞானம். அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நம்மளுக்கு ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் என்ன செய்யும், நமக்குள்ளாக வரும். அந்த தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். 1 கொரிந்தியர்ல அவரே நமக்கு ஞானமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஞானத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும்? வேதத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிற ஞானம், இந்த வேதத்தில் உள்ளதான அறிவை, வேதத்தில் உள்ளதான புத்திய, வேதத்தில் உள்ளதான விவேகத்தை, வேதத்தில் உள்ளதான ஞானத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம்? உலக வேலையில பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோமா இல்லையா? அன்னைக்கு தினமும் ஓடுறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், 4 முழுசும் உழைக்கிறோம். உலகத்துல இன்னைக்கு பொதுவா வந்துட்டு குறைஞ்சது 8 மணி நேரம் வேலை வச்சிருக்கிறாங்க. 8 மணி நேரம் வந்து உலக வேலைக்காக உழைக்கிறோம். அப்ப நம்ம ஆவிக்குரிய ஞானத்தை சம்பாதிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையில் உள்ள ரகசியங்களை, பொக்கிஷங்களை, புதைப்பொருட்களை சம்பாதிப்பதற்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோம், எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம், எவ்வளவு பிரயாசப்படுறோம், அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறோங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும். அப்பதான் வரும். ஏன்னா உலக வேலையில கஷ்டப்படாம வருமானம் எப்படி வராதோ அதே போல ஆவிக்குரிய சம்பாத்தியம், அந்த ஞானம், புத்தி, விவேக, அந்த சத்தியத்தை அறிகிறதான அறிவு நம்ம வேதத்துல நம்ம கஷ்டப்படாம, பிரயாசப்படாம, முயற்சி எடுக்காம அது என்ன செய்யாது, நமக்கு வரவே வராது. அப்படி அது நம்ம பிரயாசப்பட்டாதான் அந்த ஆவிக்குரிய சம்பாத்தியத்தை நம்ம வந்து என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்துல பொதுவா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அதிகமா மேக்சிமம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்தது பைபிளை படிங்க படிங்க படிங்க, அது ஒண்ணு மட்டும் தான் வந்துட்டு சொல்லுவோம். ஆனா வேதத்தை வந்து வெறுமனே படிச்சோம்னா நம்ம ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வேதத்தை எப்படி படிக்கணும்னு இன்னைக்கு உலகத்துல உள்ளதான புத்தகங்களுக்கெல்லாம் ஒரு கைடு வச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை இப்படித்தான் படிக்கணும், இதுக்குள்ள ஃபார்முலா இதுன்னு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதே போல பைபிளுக்கும் இருக்கு. அதை நம்ம வந்து என்ன செய்யறது இல்ல, பைபிள்ல இருந்து தேடி கற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 3 விதமான ஒரு கண்டிஷனை ஆண்டவர் வந்து கொடுத்திருக்காரு. ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இது வந்துட்டு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை நம்ம தேடி வாசிக்கும்படியாக ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வாசிக்கிறோம்? வெறுமனே வாசிக்கிறது வேற, தேடி வாசிக்கிறது வேற. தேடி வாசிக்கிறதுனா, இப்ப நம்ம தேவனை குறித்து அறிகிற அறிவை அடையணும்னா
பிதாவை குறிச்சு பைபிள்ல எங்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னு நம்ம தேடுறோமா? இயேசுவை குறிச்சு பைபிள்ல எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கு, அவரை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு தேடுறோமா? பரிசுத்த ஆவியானவர் குறிச்சு தேடுறோமா? அல்லது இன்னும் நம்மளுடைய அன்பை குறிச்சு தேடுறோமா? நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தேடணும். வேதத்துல அதை குறிச்சு என்ன சொல்லியிருக்கு, விசுவாசம்னா என்ன, பைபிள்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம வந்துட்டு தேடுறது. இதுதான் தேடி வாசிக்கிறது. அது கரெக்டா முறையா சொல்ல போனா அதுக்குள்ள பயிற்சியை வந்து நான் எடுத்திருக்கிறேன். அதாவது ஒரு தேடி வாசித்தல் என்பது, உதாரணமா வந்துட்டு இப்போ ஒரு குடும்பத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். குடும்பத்தை குறிச்சு பைபிள்ல கத்துக்கணும் அப்படின்னா ஒரு நோட்டு வந்துட்டு போட்டணும். கண்டிப்பா இதை வந்து செஞ்சாதான் இதுதான் வந்து சட்டை அந்த கரெக்டான ஒரு இதை கற்றுக்கொள்ள முடியும். தேடி வாசிக்கணும் இதுதான். ஒரு நோட்டு போட்டு அதை 3 காலமா வந்துட்டு பிரிச்சிடணும். 3 காலமா வந்துட்டு பிரிச்சுட்டு இப்போ குடும்பம் ஹெட்டிங் போட்டு குடும்பத்தை எத்தனை பிரிவா பிரிக்கலாம், குடும்பத்தை 3 பிரிவா வந்துட்டு தேவன் பிரித்து வச்சிருக்கிறார். தகப்பன், தாய், பிள்ளைகள், அல்லது கணவன், மனைவி, பிள்ளைகள். இந்த 3 வந்துட்டு பைபிள்ல ஆண்டவர் வந்து பிரிச்சு வச்சிருக்காரு. அப்ப வந்துட்டு கணவன் ஒரு காலத்துல, மனைவி ஒரு காலத்துல, பிள்ளைகள் ஒரு காலத்துல போட்டு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை என்ன செய்யணும், நீங்க பைபிளை படிக்கும் பொழுது கணவனை குறிச்சு எங்கெங்கெல்லாம் பைபிள்ல வசனம் வருதோ அதை அந்த கணவன் இருக்கிற காலத்துல எழுதிடணும். மனைவியை குறிச்சு எங்கெங்கெல்லாம் பைபிள்ல வசனம் வருதோ அந்த மனைவியை குறித்ததான காலத்துல நீங்க வந்து எழுதணும். பிள்ளைகளை குறிச்சு எங்கெங்கெல்லாம் வருதோ பிள்ளைகளை குறித்ததான அந்த காலத்துல என்ன செய்யணும், எழுதணும். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்த விஷயம் நீங்க முழுசா எடுத்து எழுதி 2வது சட்டம் என்ன சொல்ல, இதுதான் தேடி வாசிக்கிறதுங்கிறது. ஏன்னா முழு பைபிள்லயும் ஒரு குடும்பத்தை குறித்ததான வசனம் எல்லாமே டோட்டலா நம்முடைய கையில ஒரு நோட்ல வந்துட்டு என்ன செஞ்சிடும், வந்துடும். சரிங்களா? 2வது வந்துட்டு சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டதான கட்டளை, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது நம்ம அந்த குடும்பத்தை குறித்து தேடி எடுத்ததான காரியத்தை மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். கணவனை குறித்து சொன்னதான வசனம் வந்துட்டு என்னென்னலாம் அந்த வசனத்தெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வசனமோ 2 வசனமோ 3 வசனமோ நீங்க காலையில 1 மத்தியானம் நைட் 1 நீங்க எடுத்து தியானம் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள அதை குறிச்சு அந்த ஃபேமிலியை குறிச்சு டோட்டலா வந்து நீங்க என்ன செய்யலாம், தரோவா கத்துக்கலாம். மெடிடேஷன் பண்ணணும். அந்த மெடிடேஷன் பண்ணும்போது அதுல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதான வெளிப்பாடுகள், அந்த மீனிங் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அதுக்கு அந்த இதுல ஓரத்துல என்ன செய்யுங்க, அந்த நோட் பண்ணதுல நீங்க எழுதி வச்சுக்கிறோம். இது வந்து தியானம் பண்றது. 3வது வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணது. யோவான் 5:39 கர்த்தருடைய புஸ்தகம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறது என்னன்னா, அந்த நம்ம தேடுனத தியானம் பண்ணத அந்த ஒரு குடும்பத்தை கணவனுக்குள்ளதான அந்த காரியங்கள்ல என்னென்னங்கிறத பாயிண்டா வந்துட்டு எழுதணும். கணவன்னா அவனோட கேரக்டர் என்ன, ஆண்டவருக்கு முன்னாடி அவன் எப்படி நடக்கணும், குடும்பத்துக்கு முன்னாடி எப்படி நடக்கணும், பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி நடக்கணும், அதை வந்து செட்டிங்ஸா வந்துட்டு எழுதணும். அதே போல மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எடுத்து எழுதி அதை வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு ஒரு கணவனா எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கறத கொண்டு அதை கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ்ல வந்து கொண்டு வரணும். அந்த வசனத்தின்படி செஞ்சு பிராக்டிஸ் பண்ணணும். ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பிராக்டிஸ் பண்ண 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 பழக பழக அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம், முழுசா மாறிடுவோம். இதுதான் வந்து வேதத்துல ஞானத்தை, வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு முறைமை, ஆவிக்குரிய ஞானத்தை சம்பாதிக்கிறது. இதை நம்ம வந்துட்டு இது ஒரு சின்ன மெத்தட் தான். 21 மெத்தட் இருக்குது. இதுல ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பைபிள்ல என்ன செஞ்சிடலாம், தரோவா என்ன செஞ்சிடலாம், மாறிடலாம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 30 தடவைக்கு மேல இந்த மெத்தட்ல வந்துட்டு பாயிண்ட் தலைப்புகளை எடுத்து நான் வந்துட்டு பண்ணிருக்கேன். பிராக்டிஸ் பண்ணனாலதான் என்ன செஞ்சிடறேன் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்றேன். அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா நித்திய பரலோக சம்பாத்தியம். லூக்கா 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16:9 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் வாழும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே கொள்ளுவாருண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நித்தியத்துல நமக்கு நல்லா ஏற்றுக்கொள்றதுக்கு, வரவேற்கிறதுக்கு என்ன செய்யணுமா, அநீதியான உலக பொருள்னால நம்மகிட்ட இருக்கிற காரியங்களை கொண்டு சிநேகிதர்களை, அதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வந்துட்டு சொல்லுகிறார் ஆண்டவர். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் போது நமக்கு நித்தியத்துல என்ன கிடைக்கும், ஒரு பொக்கிஷமா நமக்கு வந்துட்டு என்ன செய்யும், சேரும். அடுத்து வந்து அதே லூக்கா 12வது அதிகாரம் 33வது வசனம்.
லாஸ்ட் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி எடுக்கிறதும் இல்லை. பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, துருவும் கிடையாது, துரு பிடிக்கவும் செய்யாது. பூச்சி இல்ல, துரு பிடிக்காது. திருடன் என்ன செய்ய மாட்டான், திருட மாட்டான். அந்த உலகத்துல நம்ம நிறைய சேர்த்து வச்சோம்னா, ஒருவேளை நம்ம சரியான ஒரு பாதுகாப்பு வைக்காத பொழுது திருடன் திருடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பரலோகத்துல நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வச்சோம்னா அது ஒருபோது என்ன செய்யாது, யார் திருடன் திருட முடியாது, பூச்சியும் அரிக்காது, துருவும் பிடிக்காது, பாதுகாப்பா இருக்கும். அதனால பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு நம்ம அதுக்கு முன்பதாக என்ன செய்வோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சம்பாத்தியங்களை நம்ம தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆசீர்வாதங்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக பிரகாரமான சம்பாத்தியம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே, அவைகளை நாங்கள் சம்பாதித்து இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, ஆவிக்குரிய சம்பாத்தியத்தை, ஞானத்தை சம்பாதிக்க, அறிவை சம்பாதிக்க, புத்தியை சம்பாதிக்க, உங்களுடைய வேதத்தில் உள்ளதான ரகசியங்களை, பொக்கிஷங்களை, புதையல்களை நாங்கள் ஆண்டவரே தேடி தியானித்து ஆராய்ந்து அவைகளை நாங்கள் சம்பாதித்து நாங்கள் அறிவடைய, ஞானமடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தோம். அது மட்டுமல்லாமல் நித்தியத்திலும் ஆண்டவரே நாங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க, அதுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, எங்களையே முற்றிலுமாக இழந்து மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் சாட்சிகளின் நேரம். கடந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து சபைக்கு முன்பாகவும் ஆண்டவரை நாம மகிமைப்பட முடியாது. இந்த இடத்துல சாட்சிகளை நேற்று தினத்திலையும் சனிக்கிழமை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருந்தது. ஒரு பேரண்ட்ஸும் வரும்போது மார்னிங் ஒரே ஒர்க்காக தான் இருந்தது. எங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் அந்த மீட்டிங் இருந்ததுனால மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சு ஆஃப்டர்நூன் 2 o'clock to 3:30 அந்த டைமிங் தான் எங்களுக்கு அந்த மீட்டிங் இருந்தது. வர ஒரு பேரண்ட்டும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க, எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நல்லபடியாக பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிஞ்சு என்னோட ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஸ்கூல்லேருந்து 5:30 கிளம்பணும். நாங்கள் எல்லாரும் ஸ்கூல்லேருந்து எல்லா டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், பிரின்சிபல் எல்லாம் கிளம்பிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் தான் இருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு அவங்க பேரண்ட் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் சரி ஓகே லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போனானா இன்னும் லேட் ஆகிடும், புக் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃபோனை தேடுறேன். ஃபோனை காணும். எங்கே வச்சேன் எனக்கும் சுத்தமாக ஞாபகம் இல்லை. காலையிலேருந்து ஒரே உட்காந்துருந்தனால என்னோட ஃபோனை எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி என்ன பண்ணேன்னு காலையில் யோசிச்சு பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ஆக்டிவிட்டி வைக்கணும். அந்த ஆக்டிவிட்டி எடுத்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்து கபோர்ட்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன். நான் கிளாஸ் ரூமும் லாக் ஆயிடுச்சு. ஹோல் ஸ்கூலுமே யாருமே இல்லை. பிரின்சிபலுக்கு கால் பண்ணோம், ஆனால் என்கிட்ட ஃபோன் இல்லை, என் ஃப்ரெண்டும் ஃபோனும் எடுத்துகிட்டு வரல. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி உடனே வாட்ச்மேன்கிட்ட போய் சொன்னோம், வாட்ச்மேன் எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃபோன் வாங்கி பிரின்சிபலுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரே பயம், திட்டுவாங்க எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே ப்ரேயர் பண்ணிட்டு பிரின்சிபல் மேம்க்கு கால் பண்ணி சொன்னா, அவங்க நீ ஒரு நாள் ஃபோன் எல்லாமே இது, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மேம் லெசன் பிளான் எதுவுமே சப்மிட் பண்ணலமான்னு சொல்லிட்டு மேம்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்கிட்ட சாவி எடுத்து கொடுக்க சொன்னாங்க. ஹோல் ஸ்கூலோட கொத்து சாவியும் கையில் கொடுத்து போய் ஒரு கிளாஸை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி டைம் 6 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் எப்படி ஒரு கிளாஸுக்கு போய் ஓப்பன் பண்ணி என் ஃபோனை எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரே கலக்கமாக இருந்தது. ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா ஒரு 2-3 ஓப்பன்லேயே திறந்துடணும் சாவி அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஒரு 3 சாவி தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு. அதிசயமாக இருந்தது. அது ஏன்னா அவ்வளோ கொத்து சாவியில் ஓப்பன் ஆனது. கத்தர் கேட்டுட்டு இல்லை கடகடன் ஃபோன் எடுத்துட்டு லெட்டர் எழுதிட்டாரு சொன்னாங்க, அப்பாலஜைஸ் லெட்டர். அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு என் ஃபோன் நல்லபடியாக என் கையில் வந்தது. அதுக்காக கத்தருக்கு நன்றி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு நேற்று சீக்கிரமாக கிளம்பவும் கத்தர் உதவி செய்தார். அதுக்காக கத்தருக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்ததாமே என்னையும் கூட சாட்சியாக என்னையோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 6 மாதம் வரையும் கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்திருக்கார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 7ஆம் மாதத்தில் 1ஆம் மாதத்தில் கர்த்தரால் நம்பிக்கை முடியாது இந்த தேவனுடைய செய்த திருவிக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளையில கூட எத்தனை முறை இந்த இடத்துக்கு வந்தாலும் இது தெரியவே மாட்டேது. இங்கிட்டு போய் சுத்திக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குது. ஆட்டோக்காரங்களுக்கு கேட்டாலும் இந்த இடமா எந்த இடமான்னு தவிர ஒண்ணுமே புரியல. அப்புறமா என் மகன் சொன்னாரு, ரத்னா அவனையும் அப்படின்னாரு, பிளஸ்ஸா அப்படின்னாரு. சரி அது மேற்பட்டு சரி பக்கத்தில் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாரு. அவங்கள்ட்ட கேட் திறந்துருந்தது. இந்த 2 பேர் வந்திருந்தாங்கன்னாலே நமக்கு நாங்கள் பாருங்க, எத்தனை முறை வந்தாலும் மைண்டு சரியான முறையில் எனக்கு ஓடல. இந்த வழி கண்டுபிடிக்கணுமே, அது பார்க்கணுமே, இது பார்க்கணுமே உணர்வும் இல்லை, தேவனுடைய அறிவும் கிடையாது. எனக்கு வயசு தான் ஓடுது தவிர ஒரு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குதான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டமா இருக்குது எனக்கு. அதனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாளிலே இதையும் சாட்சியா நித்திய பலவீன சுகவின் எத்தனை விதமான பலவீனத்தின் நிமித்தமாக அடிமை என்னை நடத்தி வந்த பாதையை நினைக்கும் போது அது விதமான ஆச்சரியமான காரியம் தான் சொல்ல முடியும். கர்த்தருடைய கரங்களை தாங்கி குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஐக்கியத்திற்கான பிள்ளைகளையும் தாங்கி சுமந்து கற்றிட்டு எல்லா காரியத்தையும் ஒழுங்குறைவா செய்து நன்றியோடு ஸ்தோத்திரத்தை சிறு சாட்சி நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரத்தில் கூட என் அம்மாவோட 2வது வருட அனிவர்சரி இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப நாளாக மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு நான் பெருசாக பண்ணல. எங்கள் அப்பா இறக்கும் போது நான் சம்பாதிக்கவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் நிறையா பண்ணியிருக்கேன். நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம். ஆனால் என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா டெத் பண்ணி அப்போ வந்து எதுவுமே எங்களால் பண்ண முடியலைன்னா என்கிட்ட அப்போ கேஷ் வச்சிருந்தேன். ஆனாலும் நிறைய காசு வந்துருச்சு வெளியில் இருந்து. நிறைய பேர் கொண்டு வந்து என்கிட்டையும் கொடுத்துட்டாங்க, அக்காக்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. அதனால அதை வச்சு அப்படியே அவளே எல்லாமே முடிச்சிட்டா. என் கையில் இருந்த காசு வந்து நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே போல் போன வருஷம் கூட வந்து நான் ஒன்றுமே பண்ணல. அந்த மீட்டிங்லேயும் நான் இல்லை. எனக்கு அது ரொம்ப மனசுக்கு ஒருத்தலாக இருந்தது. அப்போ இந்த ஜூன் மந்த் வந்து நான் ப்ரேயர் பண்ணேன், சப்பா ஏதாவது பண்ணணும்ப்பா அன்னைக்கு அப்படின்ட்டு. அப்போ வந்து அக்கா சொன்னாங்க, அன்னைக்கு வந்து பிரியாணிலாம் போட முடியாது, காஸ்ட் வராங்க அப்படின்னு. ஆனால் நான் வந்து ஜோன் பண்ணேன், ஏதாவது பண்ணணும், அந்த ரெட்டாக இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்ன்றது இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை நான் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜோன் பண்ணேன். அதே போல் வந்து சில காரியங்களை சபைக்குள்ளாகவும் சில காரியங்களை சபைக்கு வெளியாகவும் வெளியிலையும் செய்யும்படி ஆண்டவர் என்னோட கண்கள் அன்னைக்கு ரொம்ப திடப்படுத்தினாங்க. அதை நான் ரொம்ப உணர்ந்தேன். ஏன்னா அன்னைக்கு நான் கவர் வைக்க வேண்டியது இருந்தது. அப்புறமேட்டு சாப்பாட்டுக்கு காரியம் இன்னும் சில தேவைகள்லாம் இருந்துச்சு. அதுவும் மந்த் எண்டு வேறு. அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே வந்து 1-2 தேதி வந்துடுச்சு. அப்போ எனக்கு இஎம்ஐ பே பண்ண வேண்டியது இருந்தது. வீட்டில் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்படியே ஒரு 5-6 நாளைக்குள்ள அப்படியே கையில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து ரொம்ப நேர்த்தியாய் நடத்தி கொடுத்தாங்க. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து சந்தித்தாங்க. எனக்கு நான் வந்து ஒரு குறைவை கூட அந்த நாட்கள் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நைட்டு வந்தால் இன்றைக்கி சண்டே நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது பெருசாக எங்கள் அப்பா அம்மாலாம் என் கனவுல வந்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கி நானும் என் அம்மாவும் உட்காந்து பால்கனியில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு கனவு கண்டேன். அப்படி டீ குடிச்சிட்டு எங்கள் அம்மா வந்து வீட்டில் நிறைய பொருளாக இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த பொருளாக வச்சுக்கோ, உனக்கு இதெல்லாம் வேணும், ஏமா அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு. அது மாதிரி வந்து எனக்கு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் இன்னைக்கு வரும்போது வந்து ஒரு 2 தடவை பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்ட பார்த்தேன். வந்து ஒரு பயங்கரமான ஒரு வண்டிக்குள்ளே என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. வீட்டுக்கு போயிடலாம் கத்திப்பாறை தாண்டும் போதே பயங்கரமான போராட்டம்.
அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே அந்நிய பாஷையில் பேசிகிட்டே வந்தேன். அப்புறம் ஒரு 2 இடம் தான், அந்த 2 இடம் தாண்டினோன்னா அப்படியே எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகிடுச்சு. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வந்து கரெக்டாக வாசலில் வந்து இறங்கினேன். பின்னாடி திரும்பி பார்த்தா திவ்யா கவர்மெண்ட் வந்து இருந்துட்டாங்க. ஒரு மாதிரி தவிர திடீர்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் வர வழியில் நான் வந்து 2 இடத்துலையும் விழ பார்த்தேன். ஒரு இடத்துல வந்து என்னோட பைபிள் கீழே போய் விழுந்துச்சு. ரோடில் என் பேக் விழுந்துச்சு. நான் விழாமல் நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு பைபிள் விழுந்தோடனே மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி துக்கமா அப்படின்ட்டு. ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நாங்கள் கண்டிப்பாக போகிறோம், ஆனால் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போகிறோம் எனக்கு அப்படின்ட்டு. அதே போல் வந்தோடனே வந்து எனக்கு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அது வந்து பெருசாக ஒன்றும் இல்லாதபடிக்கு எனக்கு கீழே நான் விழுந்தவுடனே எனக்கு எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு தோணுச்சு, ஓகே ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, அந்த வந்து எல்லா விஷயம் போய் கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதற்காக வந்து நன்றி கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சாட்சியான தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை சுகபத்திரமாய் காத்து ஒரு புதிய மாதத்தை காண திருப்பத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதன்கிழமை மணிக்கு 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால அன்னைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனை நடத்த வேண்டியிருந்தது. அதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு எனக்கு வந்து நாக்கில் வந்து புண்ணு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு அது எப்போ வந்துச்சுன்னா கூட ஒரு 2 நாள் சரியாக போயிடும். ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. நான் அதுக்காக எதுவுமே கண்டுக்கல, எதுவும் பண்ணவும் இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் ஆக ஆக அது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகள்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. யார்கிட்டேருந்தோ ஒன்றும் சொல்லலை, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, ஏன் உங்களுக்கு சாப்பிட முடியல அப்படி இப்படின்னு அவங்களே கேட்டு அதுக்கு பிறகு அதை சாப்பிடுங்கன்னுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி 1ஆம் தேதி ஆராதனை நடத்த வேண்டியிருச்சு. அப்போ மாரிஸ் கூட என்கிட்ட கேட்டால் அவங்களால வந்து செய்தி கொடுக்க முடியுமா, நீங்கள் இல்லைன்னா போன மாதம் மாதிரி நானே போயிட்டு வந்துட்டா அப்படின்னு கூட கேட்டான். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன் நம்ம 1ஆம் தேதி ஆராதனை கூட போக முடியாத அளவுக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவர் எப்படியாவது இந்த சத்துருடைய கிரியைகள் எல்லாம் நீர் அழிக்கணும், எப்படியாவது அந்த நாளில் போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க என்னை பலப்படுத்துன்னு சொல்லி ஜெபித்தேன். அதுபோல் ஆண்டவருடைய கிருபையினால் அந்த நாளில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நாங்கள் போய் அந்த நாளில் அந்த ஆராதனையை நடத்திட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு ஊழியங்களிலையும் சாத்தான் எவ்வளோ போராட்டங்களும் உண்டாக்குனாலும் இம்மட்டும் எல்லா ஊழியங்களையும் செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து எங்களை நடத்தி வருகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் பத்திரிக்கைக்கு எப்படி செய்து எழுதுறதுன்னு ரொம்ப நிற்போம். ஜெஃபின் வேறு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலெலாம் இருந்தான். எல்லோரும் எழுதி முடிக்கணும். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் ஆண்டோடைய கிருபை எங்களை காமிச்சு, அப்போது இந்த வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது கூட நான் யோசித்தேன், இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிவிட்டு செய்திகளை எழுத கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்படி ஒவ்வொரு போராட்டமான வேலைகளிலும் கூட ஆண்டோடைய கிருபை எங்களை தாங்கி இந்த மாதத்தில் 1ஆம் தேதி வெளியிடணும்னு நினச்சோம். அவங்க டிடிபி கொடுத்தா அவர் அடிச்சே கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி நம்ம இந்த மாதத்தில் 1ஆம் தேதி அனுப்ப போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் சீக்கிரமாக அந்த காரியங்கள் எல்லாத்தையும் முடித்து நாங்கள் பத்திரிகைகளை 1ஆம் தேதி அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். வாட்ஸ்அப்பில் அனுப்ப கிருபை செய்தார். நேற்றைய தினத்தில் அந்த பத்திரிகைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி ஒவ்வொரு ஊழியங்களையும் செய்கிறதுல அநேக நெருக்கங்கள் இருந்தாலும் எந்த ஊழியத்தையும் விடாதபடி செய்ய கர்த்தர் மட்டும் கிருபை கொடுத்து நடத்தி வந்தார். ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை போய் ஆராதனை நடத்திட்டு வந்தோம். இங்கே வந்த பிறகு சொல்கிறாங்க, இந்த வாரம் இங்கே நடத்த முடியாது, எங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லி. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அம்மாட்ட சொன்ன, கொஞ்சம் முன்னக்கூட்டியே நீங்கள் சொல்லியிருந்தா கூட நாங்கள் அந்த பொருளெல்லாம் எடுத்துருப்போமே, இப்போ வந்து சொல்கிறீங்களேன்னு சொல்லி. ஆனாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட இருந்து அந்த காரியங்களை மாற்றி கொடுத்தாரு. அந்த வேலையில் கூட நைட்டில் கூட உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம ஆராதனை நடத்தணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ கூட ஆண்டவர் என்னோட சில காரியங்களை பேசினார், என்னை பலப்படுத்தினார்.
அதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்துல நடத்துறதும் கூட ஒரு தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வேலையில் உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய தினத்தில் கூட நாங்கள் ஜெபம் பண்ணோம் நைட்டில். இந்த மாதிரி இங்கேருந்து வர்ற விசுவாசிகள் சுகபத்திரமாக வந்து சேரணும் ஆண்டவரே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்படியெல்லாம் நாங்கள் நைட்டில் கூட ஜெபம் பண்ணோம், காலையில் கூட ஜெபம் பண்ணோம். எனக்கு என்னமோ திடீர்னு மனசுக்குள்ள அப்படி ஒரு கலக்கமாகவே இருந்துச்சு. இந்த திவ்யாவும் சாமும் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் நாங்கள் அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணோம். அது ஏன்னு எனக்கு தெரியாது. அவங்க எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க, இவ்வளோ இடத்துங்களுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள அப்படி இருந்துச்சு, அதுக்காக ஜெபிச்சோம். இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு எந்த ஒரு போராட்டத்தை பிசாசு உண்டாக்குனா கூட எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கர்த்தர் காத்திருக்கிறார். அதுக்காக தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு நாளிலும் சாத்தான் போராடினாலும் அவருடைய கிருபை மட்டும் நம்ம தாங்கி வழி நடத்தி வர்றதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமா ஜீவிக்க நீ யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். சாட்சி கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம யாரும் எழுந்திருந்து பாடல்களை பாடும்போது காணிக்கைகளையும் கவலைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்திக்க தொல்லைகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்திக்க தொல்லைகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும், நீக்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், நீக்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் முன்னே உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் முன்னே உதிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படைத்த காணிக்கைக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தாவே ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே எழுப்பி தந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். காணிக்கப்படுத்த நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்துக் கொள்ளும், அற்புதங்களை செய்யப்பா. இந்த வேளையில் எங்களோடு பேசும், இடைப்படும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாள் இந்த இடத்துல வைத்து உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மகிழ்ந்து தருவோம் பிதாவே. ஆமென். யாரும் உட்காருவோம். அறிவிப்புகள். சாயங்கால ஜெபம் குடும்பமாய் ஆங்காங்கே இருந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே நமக்கான சொந்தமான இடத்தை தருவாராக. அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த தடைகள் போராட்டங்கள் எது வந்தாலுமே ஊழியத்தை கூட்டங்களை உற்சாகத்தோடு நம்ம செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாஞ்சையோடு இந்த ஊழியங்களை செய்து வரும் கர்த்தர் தாமே நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. புதன்கிழமை அதே போல நம்மளுக்கு எம்ஜிஆர் நகரில் வைத்து இந்த உபவாச ஜெபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பங்கு பெறுங்கள். அந்த ஜெபத்துக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். அந்த எம்ஜிஆர் நகர் ஊழியர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வெள்ளிக்கிழமையிலே நம்ம சபையில வைத்து நடக்கிற உபவாச ஜெபத்திலும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் தேர்ந்தவர்களை அந்த ஜெபத்துக்கு கொண்டு வாருங்கள். அதற்காகவும் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே அந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமையிலே அந்த வாட்ஸ்அப் ஜெபத்தின் மூலமாக அந்த நிறைய ஆத்துமாக்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தின் மூலமா நிறைய பேர் அவருக்கு சாட்சிகளை படுத்து வருகிறார்கள். அதுக்காக அந்த ஜெபத்தையும் அந்த ஜெபத்தில் நம்ம பங்கு பெறுவோம். நம்ம தெரிஞ்சவர்கள் வேற ஊரில் இருந்தாங்கன்னா ஒரு 1 hour அந்த ஜெபத்தில் பங்கு பெறட்டும். அவங்களையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தாமே இந்த ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக. பத்திரிகை ஊழியர்களையும் அதே போல இந்த பத்திரிகை ஊழியர்களையும் நம்மளுக்கு நேற்று நைட்டு தான் பிரிண்ட் ஆகி அந்த பத்திரிகையெல்லாம் வந்துச்சு. ஒவ்வொரு ஊழியங்களிலும் போராட்டங்கள் அநேகமாக இருக்கிறது. அந்த பத்திரிகை பிரிண்ட் ஆகி வந்த உடனே இந்த அட்ரஸ்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு எடுக்கும்போது தான் அது இங்கு காலியாச்சு. அது எப்பயுமே அப்படி ஆகாது. இங்கு இருக்குது, ஆனால் பிரிண்ட் எடுக்கும்போது உடனே வேற ஒரு இங்கு ஆர்டர் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அது பண்ணும்போது பிரிண்ட் இங்கு ஒழுங்காக வரல. அது எப்பயுமே இந்த மாதிரி நடக்காது, ஆனால் இந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறமேட்டு நல்லா தொடச்சிட்டு ரொம்ப நேரம் நைட்டு லேட் ஆயிடுச்சு. இந்த நைட்டு எங்களுக்கு குடும்ப ஜெபம் பண்ணுறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. ஆனால் இந்த வேலை ரொம்ப எடுத்து தெரிஞ்சு அப்புறம் திருப்பி தொடச்சிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாமா திருப்பி தொடச்சிட்டு போட்டால் அப்புறமேட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற லேபிள் காலியாச்சு. அது ஒன்று ஒன்றா இருந்துச்சு. சரி இருக்கிற வரைக்கும் லேபிள் எல்லாம் உடனே ஆர்டர் பண்ணி இருக்கிற லேபிள்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஒரு 350 பத்திரிக்கை அட்ரஸ் எல்லாம் இந்த நைட்டே உட்காந்து ஒட்டும்படி அவங்களோட பெரிய கிருபை செய்யணும். எவ்வளோ சீக்கிரமாக அனுப்ப வேண்டுமோ அவ்வளோ சீக்கிரமாக அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். அதனால இந்த வீக்கெண்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அந்த ஊழியர்களை செயல்படணும். எல்லா தடைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம ஊழியத்தை விட்டுறக்கூடாது. அதனால அதில் நம்மளுக்கு டைம் இல்லைன்னு விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக கர்த்தர் அந்த ஊழியத்தை இன்னும் அந்த மர்ம நம்பிக்கை ஊழியர் மூலமாக நிறைய ஆத்துமாக்கள் சந்திக்கப்படும்படியாக நம்ம ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே போல இன்னைக்கும் காலையில இடம் இல்லை மண்டபத்தில் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய சோர்வு வந்துடும். நமக்கு சொந்தமான இடம் இல்லை, உடனே ஒரு இடத்தை பார்ப்போம், இது பண்ணுவோம், கட்டுவோம், அங்கேயே போயிடலாம் இங்கே போயிடலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ்லாம் உடனே. அதே போல சோதனை வரும்போது ஐடியா நிறையா வர ஆரம்பிச்சு. ஒரு ஐடியா 1000 ஐடியா வரும். இப்போ நேற்று எங்கள் அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு இப்படியா ஒரு இடம் வாங்கணும். இது நம்ம இடம் வாங்கணும்னா ஆண்டவர் தான் கொடுக்கணும் இடத்த. நம்ம போய் இடத்த வாங்குறதுக்கு நம்ம சொந்த இடம் மாதிரி இது ஊழியத்துக்கான இடம். ஆண்டவர் சுத்தம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. நம்ம முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அதுக்கான வேலைகள் ஆண்டவர் யாருக்கு எந்த இடத்துல கொடுக்கணும் ஆண்டவர் தெரியும். விசுவாசத்தோடு நம்ம வேதாகமத்தின்படி ஊழியத்தை செய்தோமானால் நம்ம உலக ஞானத்தையோடு ஆண்டவரோட ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு இடத்துலயும் நமக்கு நிறைய இடத்துல இதுவரைக்கும் ஊழியர்கள் தடைப்படாமல் நடக்கிறது ஒரு பெரிய ஊழியம் தான். நிறைய பேர் விட்டுட்டு ஓடிருக்காங்க, ஆளே இல்லை இதே இல்லை அப்படின்னு. நம்ம அப்படிலாம் இல்லாம ஆள் இல்லைனாலும் எதுவுமே இல்லைனாலும் ஊழியத்தை பண்ண வேண்டும்னு பண்றதே ஒரு பெரிய ஊழியம். அதுவே ஆண்டவர் ஒரு நம்மளை ஒரு எடுத்துக்காட்டை வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்துல சில நேரங்கள் இந்த இடம் இல்லை, ஆட்கள் இல்லை அப்படின்னும் போது நான் வீட்டில் சொல்றது ஒரே ஒரு விஷயம், திரும்ப சொல்றது இதெல்லாம் ஒரு சோதனையான ஒரு விஷயங்கள். அந்த நேரத்தில் உடனே நம்ம ஆண்டவர் இவ்வளவு தூரம் நடத்திருக்காரு, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தோட இருப்போம். நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தோட இருப்போம். நான் வீட்டில் சொல்லுவேன், அப்பா இருக்க மாதிரி அமைதி. அப்பா எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து அப்படி இப்படின்னு சொன்னா முதல்ல சொல்ற வார்த்தை கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எது சொன்னாலுமே முதல்ல கம்முன்னு இருப்பா, நீ பேசாதப்பா, நீ கம்முன்னு இருப்பா அப்படின்னு எல்லாருமே கம்முன்னு இருங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த அமைதியை வந்துட்டு சீர்குலைக்கதான் வந்துட்டு சத்ருவோட போராட்டங்கள். இது மாதிரி சில நேரங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இடமே இல்லையே, நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னும் போது வந்து நம்ம அமைதியா இல்லாம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், உடனே நம்ம வாயின் வார்த்தைகளை பிரயோஜனம் யூஸ் பண்ணி அவிசுவாசமான வார்த்தைகளை பேச வச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாம எது இருக்குதோ அதை நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல இடம் இல்லை அப்படின்னா வேற இடத்துல வச்சு ஜெபம் பண்ணி. ஏன்னா கொரோனா காலங்கள்ல அதே மாதிரிதான் பிரச்சனை இருந்துச்சு. எல்லாமே லாக்டவுன் பண்ணும்போது என்ன பண்ணன்னு தெரியல போது அப்போதான் வந்து இந்த ஆன்லைன்ல வீடியோ எடுத்து போடணும், அப்போ எல்லாருக்கும் தெரியும், லைவா போடணும். அப்புறம் வேற ஒருத்தவங்க வீட்டுல இருந்தாலும் சபை கூட்டங்கள்ல கலந்து கொள்ள முடியலனாலும் நம்ம வீட்டுல வச்சே பண்ணி ஊழியர்கள் தடைப்படாம பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பண்ணோம். அதே மாதிரி வந்து நமக்கு இடம் ஆண்டவர் தர வரைக்கும் நம்ம முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக வெளிச்சத்தை காட்டும் போது அதன் மூலமாக நம்ம பிரயாணம் செய்வோம். அது வரைக்கும் வந்து சோர்ந்து போகாம உற்சாகத்தோடு இந்த ஊழியர்களை தொடர்ந்து செய்வோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமை கொள்வதாக. இந்த ஊழியத்துக்காக ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் அம்மா நிறைய இடத்துக்கு பிரயாணப்பட்டு முதல்ல வந்து அப்பா இருக்கும்போது அப்பா கூட்டு போவாங்க சில நேரங்கள்ல. இப்போ அவங்க தனியாவே பிரயாணப்பட்டு இங்கிருந்து எம்ஜிஆர் நகருக்கும் மாம்பழத்துக்கும் வந்து அவங்க அந்த ஜெபத்துல பங்கு பெற்று வராங்க. அவர்கள் உடலுக்காகவும் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் அவர்கள் மனதளவில் எந்த இடத்துலையும் சோர்ந்து பெறக்கூடாது. விசுவாசிகளாக இருந்து இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுக்கு செய்தி கொடுக்குறவங்களுக்கும் எங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லுகிறவர்களுக்கும் இந்த ஊழியத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருவரும் உதவி செய்துட்டு இருக்காங்க. அதற்காக ஆண்டு ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்யறோம். இந்த இடத்துல நம்ம சோர்ந்து பெறக்கூடாது. ஊழியம் பண்ணும்போது பிரச்சனைகள் அதிகமாக 2 தடவை 3 தடவை அதிகமா வரும். ஊழியம் பண்ணும்போது ஊழியம் பண்ணாம இருக்கும் போது நமக்கு பிரச்சனையே வராது. நல்ல கால் நீட்டி வீட்டுல படுத்து. ஆனா ஊழியம் பண்ணணும் அப்படின்னும் போதுதான் சத்ரு வந்து தடுக்கிறதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதனால அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நம்ம விடுதலையாகி ஊழியத்தை உற்சாகமா செய்யும் போதுதான் ஆண்டவருடைய பெரிய நோக்கம் நமக்கு ஒன்று இருக்கும். அந்த நோக்கத்தை வந்து ஆண்டவர் நமக்காக நிறைவேற்றுவோம். அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் செய்து ஒரு விஷயங்களையும் கொண்டு கத்தத்தாமே நம் ஊழியங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்த மாதிரி இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அதன் மூலமாக நிறைய ஆத்மாக்கள் சந்திக்கப்பட வேண்டும். அதற்காக தொடர்ந்து நம்ம ஜெபம் செய்வோம். வேற அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும். தேவ செய்தி நேர கலந்து சொல்லலாம். அவர்களுக்கான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் கூட சபையாரோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த இடங்களிலிருந்து இந்த நாளும் கூட இந்த இடத்திலே ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சேர்த்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த தொழுது கொள்ள அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? நல்ல வேலைக்காய் நன்மையோடு ஆண்டவரே இந்த வேலைக்கும் கூட கர்த்தாவே தரிசனத்தின் மூலியமாய் கர்த்தருக்கு ஒரு ஆத்மாவுக்கு பேசும் இடைவெளி ஆத்மா கேட்ட ஆறுதலான ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்க அப்படின்னு சொன்னா யாராவது கேட்குமா? இல்ல, கேட்க மாட்டோம். கவலையே நமக்கு இல்லாட்டாலும் கூட ஏதாவது ஒரு காரியம் கவலைப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், தெரிஞ்சு எடுக்கிறோம். எதையாவது நல்லாதான் இருப்போம், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, வேலை வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பண்றோம், ஏதாவது கவலைப்படுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்காதான்னு தேடிப்பாங்க. சிலர் பாக்குறோம், எல்லாம் பெற்றிருப்பாங்க, சோப்பு இல்ல சீப்பு இல்லைன்னு என்ன செய்வாங்க, கவலைப்படுவாங்க. பாத்துட்டீங்களா? சோப்பு இல்ல சீப்பு இல்ல கவலைப்படுறது பெரிய பெரிய காரியங்களா இருக்கும் கவலைப்படுறது. ஆனா சின்ன சின்ன காரியத்துக்காக கவலைப்படுகிறது. எங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில இது சாத்தியமா? என பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிரச்சனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, நம்மளுடைய சுகவீனம், பலவீனம், போராட்டங்கள் மத்தியில
எப்படி நம்ம கவலைப்படாது இருக்க முடியும்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாடுகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. அநேக பாடுகள், குடும்பத்துல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த போராட்டத்தை எப்படி மேற்கொள்வோம் என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் மிகுந்த கடினமாய் காணப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. அல்லேலூயா. என்ன செய்யாதீர்கள்? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே கவலைப்படாதீர்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். இன்றைக்கு பாருங்க, வியாதி ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா இந்த கவலைப்படுகிறதுனாலேயே வருகிறது. அல்லேலூயா. நல்லாதான் இருக்கிறாங்க, திடகாத்திரமா இருக்கிறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, ஸ்ட்ராங் எனஃபா இருக்காங்க. ஆனா ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது இழப்பு நிமித்தமாய் அவர்களுடைய உடல் இன்னைக்கு கூடி குறுகி போகிறது, ஒடுங்கி போகிறதை சிலர் பார்க்கிறோம். தன்னுடைய உற்றார் பெற்றோரை இழந்திருப்பாங்க, பிள்ளைகளை இழந்திருப்பாங்க, ஏதாவது கடன் தொல்லையில் அகப்பட்டு இருப்பாங்க. இவற்றை எண்ணி எண்ணி என்ன செய்வாங்க? கவலைப்பட்டு அவருடைய உடல் ஒடுங்கி போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, கவலைப்படுறதுனால நீ என்ன செய்ய முடியாது? ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? வாசித்து பாருங்க. மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பாருங்க, கவலைப்படுறதுனால என்ன இருக்கு? ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஏதாவது இன்க்ரீஸ் ஆக போகுதா? இல்ல. அல்லேலூயா. உங்க சரீரம் முழத்தை கூட்ட முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. கவலைப்படுறதுனால அது உங்களை பலவீனப்படுத்துகிறது, உங்களை ஒடுக்குகிறது, கூனி குறுகி போக செய்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காக இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் கவலைப்படாதபடி எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கவலைப்படுறதுனால பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐசுவலத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பாருங்க, இந்த கவலைப்படுகிற மனுஷர்கள் சிற்றின்பங்களுக்குள்ள, உலக கவலைகளுக்குள்ள போய் என்ன செய்யறாங்களாம்? சிக்கி கொள்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்துல போய் என்ன செய்து விடுவீர்கள்? சிக்கி கொண்டு விடுவீர்கள். அல்லேலூயா. அதனால ஒரு பலனும் இருக்காது, பலன் கொடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயத்திற்குள்ளாய் நாம் தள்ளப்படுகிறோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்கள். பாருங்க, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் ஏராளமான பாரம் காணப்படுகிறது, இன்னும் பாரங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த எல்லாவற்றையும் நம்ம செய்ய வேண்டுமா? தவிடுபடியாக்கி கவலைப்படாதபடி நாம் முன்னே செல்ல வேண்டும். ஆமென். நீங்க பார்க்கிறோம், கண் விழிக்கிற போதே என்ன செய்தான்? இந்த பிரச்சனையும் இந்த போராட்டங்களும் நமக்கு முன்னே என்ன செய்தான்? ஒழிச்சிருதான். ஆகவே எழும்பும் போதே கவலையோடு எழும்பக்கூடிய ஒரு சூழலை காணப்படுகிறது. தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்டதான உலகத்திலே, பாடுகள் நிறைந்த உலகத்திலே, கஷ்டம் நிறைந்த உலகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும், வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தாலும் கூட
நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க. ஆமென். நம்ம இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு துக்கமான சூழ்நிலை, கஷ்டமான பாதையில சென்று கொண்டிருப்போம் என்றால் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து கவலைப்படாதீங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லும் போதே நம்முடைய இருதயத்திலே ஒரு ஆறுதல், ஒரு தேர்தலை உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம் அண்டை வருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அநேக கவலைகளோடு கூட, மனபாரத்தோடு கூட இந்த இடத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருடைய வழிகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. இந்த கவலையிலேயே பாருங்களேன், ஒரு வலை இருக்குது. ஹல்லேலூயா. காவை தூக்கிட்டு அங்க என்ன வந்துருது? வலை. அந்த வலைக்குள்ளே சிக்கி கொள்ளாதபடி அந்த கவலை நின்று நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர்களாய், சிக்கி தவிக்காதபடி நம்மை காத்துக் கொள்வது மிகுந்த அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கவலை நாம் இல்லாமல் எப்படி வாழ்வது? கவலை இல்லாமல் நம்ம ஜீவனிக்கும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். என்ன சொல்லுகிறது? நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாடுகள் அனுபவித்தாலும் கூட இங்க சொல்லுகிறார், நான் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ பாடு, எனக்கு முன்பாக என்னை தூஷிக்கலாம், எனக்கு விரோதமாய் பேசலாம், என்னை அவமானப்படுத்தலாம், நிந்தைப்படுத்தலாம், ஆனாலும் கூட வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், என்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. கவலை உங்களுக்கு வேண்டாம், கவலை வேண்டாம் என்றால் முதலாவதாக நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கவலை உங்களை விட்டு நீங்குகிறது. ஹல்லேலூயா. Commit yourself to the Lord. ஆமென். கர்த்தருக்கு உங்களையே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஒப்பு கொடுக்கும் போது தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்டதான பாடுகள், கவலைகள் நமக்கு வந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அநேக பாடுகள் நமக்கு நேரிட்டாலும் கூட அதனால வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக கர்த்தருக்காக ஊழியங்களை செய்கிறார்கள், ஆனா அவர்களுக்கு பாடுகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. டிஜே தினகரன் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார். பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு கீழே வரும்போதே அவருக்கு பலவீனம் வரும். அவர் 4 பேர் என்ன செய்வாங்கன்னா தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போகலாம். அங்க ஸ்டேஜ் மேல நின்று பிரசங்கம் பண்றாரு, வார்த்தைகளை முழங்குகிறாரு, அபிஷேகம் நிரம்புது, பிசாசுகள் ஓடுது, அற்புதங்கள் நடக்குது. அந்த ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி போகும்போதே அவருக்கு என்ன, அவரால் நடந்து போக முடியாது, பலவீனம். அவர் என்ன செய்தார்? 4 பேர் தூக்கி கொண்டு போய் வீட்டுல உட்கார வைப்பாங்களாம். அவ்வளவு பாடுகள் அனுபவித்தாலும் கூட வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் சரீரத்திலே பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் கூட தேவன் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரிடத்தில் நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும். நாம் நம்முடைய சுயத்தை சார்ந்து அல்ல, நம்முடைய வேலைகளை சார்ந்து அல்ல, நம்முடைய படிப்பை சார்ந்து அல்ல, நம்முடைய அந்தஸ்தை சார்ந்து, செல்வத்தை சார்ந்து அல்ல, தேவனை சார்ந்து அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே கவலைகள் நம்மை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, டோட்டலாய் நாம் அவரிடம் சரண்டர் ஆகுதான வேளையிலே, லாபமான அனைத்தையும் நஷ்டமாக எண்ணக்கூடிய வேளையிலே அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்முடைய கவலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். இங்கே பார்க்கிறோம், நம்முடைய ஆத்துமாவை தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது சொன்ன உங்களையே நீங்கள் அவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். இரண்டாவதாக இங்க பார்க்கிறோம்,
உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமான்னு சொல்லுவது அறிவு, நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய சித்தங்கள் யாவையும் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களாய், இல்லையென்றால் அர்ப்பணம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது, அல்லேலூயா, நம்மளுடைய தேவன் நம்முடைய கவலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். Commit your soul, உங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய பாரத்தை, கவலைகளை நீக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்திலே ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்க, உங்களுடைய கவலைகள் நீங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 16:10 வாசிப்போம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காணவும். ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை அழிவு நின்று மீட்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவை பாதாளத்திலே விடாதபடி கர்த்தர் உங்களை காக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 23 நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவை வாசிங்க. சங்கீதம் 23. அவர் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையை நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே உடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய ஆத்துமாவை அழிவினின்று மீட்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் வழியிலே நம்மை நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 42:5 நாம் இவ்வாறாய் பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனை நோக்கி காத்துருங்க. கலங்கி கொண்டு, அழுது கொண்டு, கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக எடுக்கும் போது, அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் சமாதானம் உள்ளவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 31:5 வாசிப்போம். சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இங்கேயே பார்க்கிறோம், தேவனிடத்திலே நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தை சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய ஆவியை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியை கூட இன்றைக்கு கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. Commit your spirit to the Lord. ஹல்லேலூயா. இன்றைக்கு 2 ஆவி இருக்கு. ஒன்று மனித ஆவி, இன்னொன்று தேவ ஆவி. மனித ஆவினா பார்க்கும்போது அது என்னென்னமோ காணப்படுது. சபைக்குள்ள வந்த உடனே என்ன செய்யறாங்க மக்கள்? பரிசுத்த ஆவினால நிரம்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆனா வெளிய போன போது வேற அந்நிய பாஷையில பேசுறத பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாயில வராத வார்த்தைகள், கேட்கக்கூடாத சொற்களை கேட்கக்கூடியதாய் காணப்படுறாங்க. சபையில வருகும் போது வருகிற பரிசுத்தம் வெளியே போனவனே அது அசுத்தமாய் மாடுகிறது. இதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆவி ஆத்துமா ஸ்வரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். உங்களுடைய ஆவியை கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறதான வேளையிலே தேவன் நம்மை செம்மையான பாதையிலே வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அவர் கவலை இல்லாதபடி நல்ல ஒரு பாதையை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். ஆமென். அடுத்ததாய் சங்கீதம் 37:5 வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கே பார்க்கிறோம், வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலே வழியை ஒப்புவிக்கிறோமா? நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனுதினமும் ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், என்னென்னவோ செய்யற காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு நேராக செய், ஒப்புவி. கர்த்தரிடத்திலே உன்னுடைய வழிகளை ஒப்புவிக்கும் போது உன்னுடைய காரியங்கள் கைகூடி வர
தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனையில் வல்லவர், செயலிலே மகத்துவமானவர். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வழி இன்னதென்று அவர் உங்களுக்கு போதித்து நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வழியிலே உங்களை நடத்தி செல்ல கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய படிப்பிலையோ வேலை ஸ்தலங்களிலோ இல்லைன்னா திருமண காரியங்களிலோ நாம் எதை தேர்ந்தெடுப்பது, என்ன செய்வது என்று சொல்லி நாம் குழம்பிக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு நல்ல வழிகளை காட்டி அதிலே வழி நடத்தி செல்ல வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இவ்வாறாய் சொல்லுகிறார். சங்கீதம் 139:24 பார்க்கிறோம். ஆண்டவரே நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களுடைய வழிகளை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை நேர்த்தியான வழியிலே நித்திய வழியிலே அவன் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் செம்மையானதாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Commit your ways to the Lord. அடுத்ததாய் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஹல்லேலூயா. Commit your works to the Lord. ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் ஹல்லேலூயா இல்லையென்றால் செய்கைகளிலும் தேவனை நீங்கள் உங்களோடு கூட சேர்த்துக் கொள்ளும் போது ஹல்லேலூயா தேவனுக்கு நீங்கள் காரியங்களை ஒப்புவிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை சிறந்திருக்கும்படி வெற்றியாய் செய்யும்படி கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வேலைகள் எந்த வேலைகளை செய்தாலும் சரி, வெளியே போறீங்களோ, சமைக்கிறீங்களோ, டீச் பண்றீங்களோ, எந்த காரியமா இருந்தாலும் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது அதிலே நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிறதான சண்டைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். தேவனிடத்துல நம்முடைய செய்கைகளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு தேவன் ஆலோசனை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை செய்யக்கூடிய வேலை 4 நாளா இருக்கும். கர்த்தருடைய பாதத்தில ஜெபித்து அந்த காரியங்கள் நீங்க செய்யும் போது அது வெகு விரைவில் சீக்கிரமாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே உடைய வேலைகளை செய்கைகளை ஒப்பு கொடுக்காதபடி நீங்களே உங்களுடைய சுயத்திலே செய்து கொண்டிருக்குமானால் 40 நாள் ஆனாலும் அந்த வேலை என்ன செய்யாது, முடியவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே உங்களுடைய செய்கைகளை ஒப்புவீங்க, ஒரு வேலைகளை எல்லாம் உங்கள் லகுவாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 92:4 பார்க்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தரிடத்திலே உங்களுடைய செய்கைகளை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய செய்கைகள் மூலியமாய் தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகளை போக்குகிறார். சங்கீதம் 111:2 பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் செய்கைகளை ஒப்புவிக்கும் போது அவைகள் பெரியவைகளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, ஒரு வேலைகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அடுத்ததாக வாசிப்போம். சங்கீதம் 55:22 வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் அறிந்த வசனம். நாம் இன்றைக்கு கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் யார் மீது வைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க, அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீதிமான்களாய் காணப்படும் போது நீங்கள் தள்ளாடுவதே கிடையாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாரங்களை நீங்களே சுமந்து கொண்டு அனுதினமும் அழுது கொண்டிருக்காதபடி பாரத்தை கர்த்தரிடத்திலே இறக்கி வைக்கும் போது தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாள் பாருங்க, மிகுந்த பாரமுள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய பாதத்திலே போய் அவள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து அவள் ஜெபித்ததான வேளையிலே கர்த்தருடைய கவலைகளை எல்லாம் மாற்றி அவளுடைய முகத்தை மலரச் செய்தார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியினாலே, சந்தோஷத்தினாலே அவர் நிரப்பினதை பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்ப பாரத்தினால,
இல்லைஎன்றால் பொருளாதார பாரத்தினால, பிள்ளைகளின் பாரத்தினால, அநேக பாரங்களினாலே நாம் இன்றைக்கு கஷ்டப்பட்டு துவண்டு கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நம்முடைய பாரம் யாவையும் நாம் வைக்கும் போது அந்த பாரத்தை எல்லாம் அவர் நீக்கி நம்மை நித்திய வழியில் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பாரமா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னென்னை வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிடத்திலே நீங்கள் வரும்போது உங்களுக்கு அவர் மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கிறார், கவலைகளை நீக்குகிறார். அல்லேலூயா. Commit your burdens to the Lord. அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக commit your care. வாசித்து பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது என்ன செய்யுங்கள், வைத்து விடுங்கள். கவலைப்படாதீங்க என்று சொன்ன கர்த்தர் சொல்றார். உனக்கு என்ன கவலை இருக்கோ, என்ன பாரம் இருக்கோ, எல்லாத்தையும் என்ன செய்து என் மேல வச்சு விடு. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறோம், எல்லா சபைக்கு வருறாங்க, எல்லா பாரத்தோட வராங்க, கஷ்டத்தோடு வராங்க. சபையில வந்து ஆண்டோட வார்த்தையை கேட்கிறாங்க. எல்லாம் வாழ்க்கையில எல்லா பாரமும் நீங்குது. கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது அவரோட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி சமாதானம் கிடைக்குது. ஆனா இறக்கி வச்ச பாரத்தை போகும்போது என்ன செய்யறாங்க, தூக்கி தலைமையிலேயே வச்சுட்டு போறாங்க. ஹல்லேலூயா. அப்படி போனா என்ன பாரம் நீங்கும்? தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துல வந்து பாரத்தை இறக்கி வைத்த பிற்பாடு மறுபடியும் இந்த பாரத்தை தூக்கி தலைமையில வைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. உங்க கவலைகளை நீங்களே வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா பாரத்தையும் அவர் மீது வைத்து விடுவதான வேளையிலே அவர் உங்களை ஆதரித்து உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 5வது முதல் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6 முதல் வார்த்தை என்ன பண்ணணும்? 6:5 வசனம். அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது ஹல்லேலூயா, உங்களோட பாரங்கள் கவலைகள் நீங்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதே 6ஆம் வசனம் வாசிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது 7ஆம் வசனம். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க உங்களுடைய துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதிகமா ஜெபிங்க. அதுதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தேவன் நமக்கு அதைதான் கற்றுக் கொடுக்கிறார். நாம் கர்த்தரிடத்திலே சென்று நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாள் ஜெபித்தால் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை பெற்றுக் கொண்டார். அதுக்கு பின்பதாக அவருடைய முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லிடத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறதான நாம் கவலைப்படாதபடி பாரங்களை அவர் மீது இறக்கி வைத்த பிற்பாடு மறுபடியுமே அந்த பாரத்தை கொண்டு நாம் நினைத்துக் கொண்டிருக்காதபடி அவற்றிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாசிங்க அந்த வசனத்தை இன்னொரு முறை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நீங்க அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை, ஹல்லேலூயா, என்னெல்லாம் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்ன அதெல்லாம் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்க, வேண்டுதல் செய்யுங்க. ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை நாம் குடிப்போம், ஜீவனுக்காக எண்ணத்தை செய்வோம் என்று சொல்லி நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதபடி எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்தும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வைக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவன் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளை யாவும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே,
இந்த நாளில் ஆண்டவரே என்னுடைய கவலைகள், என்னுடைய மனபாரங்கள், என்னுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் உடைய பாத்துல வைக்கிற ஆண்டவரே, மகிழ்ச்சியினாலே என்னை நிரப்பும். இந்த கவலை எனக்கு இன்றோட போகணும் அப்பா. என் உள்ளத்தை வாட்டி கொண்டிருக்கிறதான இந்த கவலை, இந்த வருத்தம், இந்த வேதனை என்னை விட்டு நீங்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாய் ஜீவிக்க வேண்டும். எனக்கு சந்தோஷத்தை கொடும், எனக்கு சமாதானத்தை கொடும் என்று சொல்லி இந்த வேலையை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உடைய பலனை எனக்கு தாரும் அப்பா. உலகத்திலே வாழ்வதற்கு உடைய பலனை எனக்கு தேவை. என்னுடைய சத்துவம் ஒன்றுமில்லை அப்பா. உம்முடைய சத்துவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்திலே துயரமுண்டு, திடன்கொள்ளேன் மகனே. உலகத்திலே துயரமுண்டு, திடன்கொள்ளேன் மகனே. கலங்கினாலோ மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலோ மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாகிலோ, பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கோ. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். கருமையான கத்தாவே, நல்ல மதிவேலக்காய் நன்றியுடன் சொல்லுகிறோம். இதனாலும் கூட கத்தாவையிலே ஒன்று சேர்க்கும் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில நீ மகிமைப்பட்டபடியாலும் ஆண்டவரே, எங்கள் சபைக்கு ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் சொல்லுகிறோம். இந்த ஜபங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு கர்த்தர் செவி சாய்ப்பராக வெகு விரைவில் சீக்கிரமாய் சுயாதனமாய் ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்கு தாவே தொழுது கொண்டு ஆராதிக்க கடந்து வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உள்ளங்களிலே கர்த்தர் வாசம் செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய கவலைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே மாற்றி போடுவீராக. கவலைப்படாதீர்கள் என்று சொன்னதான கர்த்தர் அவளுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவள் வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய், பாதைகளை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய், தங்களையே அவளுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறதான வேலையிலே நீ எங்களுடைய கவலைகள் மனபாரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் சுமந்து கொள்ளுவீர். எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கதல் கொடுக்கிறீர். அதற்காக சோதனைக்கிறோம் ஆண்டவரே. இங்கு வந்தது நல்லது. தெய்வீக சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே கர்த்தர் நிரப்பினார். என் கவலைகளை கர்த்தர் நீக்கினார், மனபாரங்களை நீக்கினார் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லத்தக்க அளவிலே மகிழ்ச்சியால் இருதயத்தை நிறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். குடும்பம் இருக்கிறதான பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. தேவைகள் ஒவ்வொன்றை கர்த்தர் சந்திப்பீராக. குறைகளை கர்த்தர் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம மகிமை பெறட்டும். வருகைக்கு ஒவ்வொருத்தையும் கர்த்தர் ஆயத்தமாக்குவீராக.
துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியானவரின் ஐக்கியம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்